திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபத் திருவிழா 3ஆம் நாள் தெப்பல் உற்சவம். வள்ளி தெய்வானையுடன் முருகபெருமான் ஐயங்குளத்தில் பவனி. கடும் குளிரிலும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம். உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தியளிக்கும் திருத்தலமாக உள்ள திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி கடந்த 10 நாட்களும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 13ஆம் தேதி மாலை 6 மணியளவில் 2668 அடி உயரமுள்ள அண்ணாமலையார் மலையின் மீது மகாதீபம் ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தீபத் திருவிழாவின் ஒரு பகுதியாக தெப்பல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி அண்ணாமலையார் திருக்கோவில் முருகர் வள்ளி தெய்வானை உள்ளிட்டவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு கோவில் வளாகத்திலிருந்து ஊர்வலமாக வந்த வள்ளி தெய்வானை சமேத முருகர் இன்று இரவு திருவண்ணாமலை ஐயங்குளத் தெருவில் உள்ள ஐயங்குளத்தில் எழுந்தருளினார். பின்னர் தீபாராதனைகள் நடைபெற்று வள்ளி தெய்வானை சமேத முருகர் தொடர்ந்து 3 முறை தெப்பல் திருக்குளத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ சனி பகவான் வைர அங்கி அலங்காரத்தில் அருள்பாலித்தார். தருமபுர ஆதீனம் 27வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த சுவாமிகள் ஆலய தரிசனம். தருமபுர ஆதீனம் 27வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த சுவாமிகள் தனுர் மாத ஆலய தரிசனத்தையொட்டி 2ஆம் நாள் இன்று சப்த விடங்க தரிசனத்தின் முதல் தரிசனமாக காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு வருகை புரிந்தார். அதனையொட்டி தர்பாரண்யேஸ்வர அம்பாள் சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சனி பகவானுக்கு வைர அங்கியில் பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கண்டே சம்பீத சூத்திரம் கலக மணிமணி கூடலை பிரதந்தம் ஓம் சந்திரேஸ்வராய நமஹ ஓம் பிரதிபந்தாய நமஹ ஓம் மந்தாய நமஹ ஓம் சாயா பிரதிநந்தனாய நமஹ ஓம் மார்த்தாண்டஜாய நமஹ. மிகவும் மனம் உவகை பூப்ப கருவாதர் புக்கார் போல் புகுந்து ஒளிரும் நல்லாற்று கணம் திருவண்ணாமலை ஸ்ரீ ரமண பகவானின் 145வது ஜெயந்தி விழா. ரமண பகவானுக்காக இசைஞானி இளையராஜா பாடலை பாடி சாமி தரிசனம். 1879ஆம் ஆண்டு திருச்சூழி கிராமத்தில் மார்கழி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஸ்ரீ ரமண பகவான். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள ஸ்ரீ ரமண பகவானின் ரமணாசிரமம் ஒவ்வொரு ஆண்டும் ரமண பகவானுக்காக மார்கழி மாத புனர்பூச நட்சத்திரத்தன்று ஜெயந்தி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். அதன்படி 145வது ஜெயந்தி விழா இன்று ரமணர் ஆசிரமத்தில் வெகு விமரிசையாக தொடங்கி நடைபெற்றது. ரமணாயன
ரமண பகவானுக்கு ஆசிரமத்தில் பால், தயிர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வகையான வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வண்ண வண்ண மலர்களை கொண்டு மாலைகள் தொடுத்து வேத பண்டிதர்கள் வேத மந்திரங்கள் முழங்க ரமண பகவானுக்கு பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வெள்ளி திருத்தேர் பவனி உற்சவம். பக்தர்களின் அரோகரா முழக்கங்கள் முழங்க வெள்ளி திருத்தேரில் வள்ளி தெய்வானையோடு எழுந்தருளி காட்சியளித்த சுப்பிரமணிய சுவாமி. கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற கந்தபுராணம் அரங்கேறிய குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் செவ்வாய்க்கிழமை தோறும் வெள்ளி திருத்தேர் உற்சவமானது நடைபெறும். அந்த வகையில் இன்று மார்கழி மாதம் செவ்வாய்க்கிழமையொட்டி மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்யப்பட்டு பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் உற்சவமூர்த்தி முருகபெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வள்ளி தெய்வானையோடு ரோஸ் நிற பட்டுடுத்தி பல்வேறு மலர் மாலைகளை அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் வெள்ளித்தேரில் எழுந்தருளி கற்பூர தீபாராதனைகள் காட்டப்பட்டது. அதன் பிறகு சிறப்பு அலங்காரத்தில் வெள்ளித்தேரில் எழுந்தருளிய முருகபெருமானை வணங்கி ஏராளமான பக்தர்களுடன் வெள்ளித்தேரினை கோவில் உட்பிரகாரத்தில் வடம் பிடித்து இழுத்து சென்று வழிபட்டனர். திருவண்ணாமலை 160 இத்தாலி நாட்டு பக்தர்கள் துர்க்கையம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர். இத்தாலி நாட்டு பக்தர்கள் சுமார் 160 பேர் கொண்ட குழு ஒவ்வொரு கார்த்திகை தீப திருவிழாவிற்கும் திருவண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்வார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு திருவண்ணாமலைக்கு வந்து இத்தாலி நாட்டு பக்தர்கள் துர்க்கையம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர். கோவிலில் நடைபெற்ற அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகளை தரிசித்து சாமி தரிசனம் செய்தனர்.
கரூர் மினி பேருந்து நிலையம் அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் மார்கழி மாத சங்கடகர சதுர்த்தி விழா. சுவாமிக்கு சந்தன காப்பு அலங்காரம். ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். மார்கழி மாத சங்கடகர சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் கரூர் மினி பேருந்து நிலையம் அருகே குடிகொண்டு அருள்வாளித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் மூலவர் கணபதிக்கு மார்கழி மாத சங்கடகர சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், நெய், இளநீர், எலுமிச்சை சாறு, திருமஞ்சள், மஞ்சள், சந்தனம், அபிஷேக பொடி, அரிசி மாவு, பன்னீர், விபூதி உள்ளிட்ட வாசன திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மூலவர் கணபதிக்கு பட்டாடை உடுத்தி அருகம்புல் மாலை அணிவித்து தொடர்ச்சியாக சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு சுவாமி காட்சியளித்தார். அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு ஆலயத்தின் சிவாச்சாரியர்கள் உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறிய பிறகு சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்சகற்பூர ஆலாத்துடன் மகா தீபாராதனை நடைபெற்றது.